சித்தூருக்கு சென்று ஹோட்டலுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக சென்றுள்ளார். அங்கு ஹோட்டலுக்கு தேவையான எந்த பொருளும் கிடைக்காத நிலையில் மீண்டும் ஊர் திரும்பியுள்ளார். வரதராமி மதுவிலக்கு சோதனை சாவடி அருகில் வரும்போது முக்தியார் கையில் வைத்திருந்த 2.5 லட்சம் ரூபாய் பணப்பையை இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் பிடுங்கிச் சென்றுள்ளனர். இது தொடர்பாக முக்தியார் அருகே இருந்த வரதராமி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். வரதராமி போலீசார் இந்த பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்து பார்த்தபோது முக்தியாரிடம் பணப்பை பிடுங்கிச் சென்றவர்கள் பேரணாப்பட்டு பகுதியைச் சேர்ந்த முகமது பாஷா மற்றும் ராமமூர்த்தி என தெரிய வந்தது. அதில் முகமது பாஷா முக்தியாரின் நண்பர் நூருதீனின் அண்ணன் என தெரிய வந்தது. இதையடுத்து நூருதீனை பிடித்து விசாரித்த போது திடுக்கிடும் தகவல் வெளியானது. முக்தியாரிடம் பணம் இருப்பதை அறிந்து அதை கொள்ளையடிக்க நீண்ட நாட்களாக நூருதீன் திட்டமிட்டு வந்துள்ளார். இதற்காக தனது அண்ணன் முகமது பாஷா மற்றும் ராமமூர்த்தியை கூட்டு சேர்த்துள்ளார். அதன்படி சித்தூர் சென்றுவிட்டு பொருட்கள் வாங்காமல் பணத்துடன் திரும்பி வரும் தகவலை தனது அண்ணனுக்கு நூருதீன் தெரிவித்துள்ளார். மேலும் வரும் வழியையும் லைவ் லொகேஷன் மூலம் தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து முகமது பாஷா நண்பர் ராமமூர்த்தியுடன் சென்று வழிப்பறி செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து நூருதீனை கைது செய்த போலீசார் அவரது அண்ணன் முகமது பாஷா, ராமமூர்த்தி உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். நண்பனின் பணத்தை பல நாட்களாக திட்டமிட்டு நண்பன் கொள்ளையடித்த சம்பவம் வேலூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.